வணக்கம். ஒரு நாளில் என் ஆசான் என்னிடம் கூறினார், விடுவது என்பது இழப்பு அல்ல, அதுதான் உண்மையான பெறுதல். அப்போது நான் இளம் சிஷ்யன். என்னை விட்டு ஏதாவது சென்றால் அது எனக்கு துன்பம்தான். ஆனால் காலப்போக்கில் தியாகம் என்பது நாம் விட்டுவிட்டவற்றால் நாம் பெறும் சுதந்திரம் என நான் உணர்ந்தேன். தியாகம் தமிழில் தியாகம் என்று அழைக்கப்படும் வெறும் பொருள்களை விட்டுவிடுவது மட்டுமல்ல, அது ஆசைகளையும் அச்சங்களையும் கோபத்தையும் பெருமையையும் விட்டுவிடும் ஒரு உள்ளார்ந்த பயணம். ஒரு முறை மலையிலிருந்து இறங்கிய போது ஒரு முதியவர் என்னிடம் தன் கதை சொன்னார். அவரது வாழ்க்கை முழுவதும் செல்வமும் சொத்துக்களும் தேடிக் கொண்டிருந்தார். ஆனால் இறுதியில் அவற்றை கைவிட்டு ஒரு சிறிய குடிசையில் வாழத் தொடங்கினார். இப்போதுதான் நான் சுதந்திரமாக சுவாசிக்கிறேன் என்று அவர் சொன்னார். அதுவே தியாகத்தின் ரகசியம். நீங்கள் விடுவிக்கும் போது உங்கள் ஆன்மா பறக்கத் தொடங்குகிறது. ஆனால் ஏன் நாம் தியாகம் செய்ய பயப்படுகிறோம்? ஏனெனில் நாம் நான் என்று நினைக்கும் அடையாளத்துடன் பொருள்களை கட்டி போட்டு வைத்திருக்கிறோம். அந்த கட்டுகள் தான் நம்மை சுமையாக கொண்டிருக்கும்.